GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஆனா தமிழ்நாட்டில் இருக்க எந்த பிராமணனும் ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், சுப்பிரமணிய சாமி, மூளை வலிமை உள்ள இந்த கும்பல்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு மறுபறிவிக்கை கூட வரல. சசி தரூர் பொதுவா பேசுனது ஒண்ணு வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்ல வரும். அவருக்குள்ள இருக்கிற ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஜாதிய வன்மம் வந்து தெரியும். An uncle of mine could bitterly remark, in this country you can't go forward unless you're a backward. கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத பெரியார் எல்லாருக்கும் கோயிலுக்கு போற உரிமையை வாங்கி கொடுத்தா உள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு தன்னை வந்து தனக்கு கீழே இருக்கிற ஜாதிக்கு மேல் ஜாதியா நினைச்சிட்டு பெரியாரை திட்டிட்டு இருக்கான். என்ன ஒரு கழிசடை திராவிடியா பசங்கன்னு பேசும்போது கூட இந்த தமிழ்நாடு மௌனமாக கடந்து போகிறது. பெரியாருக்கு தெரிஞ்ச உண்மையை, திமுகவுக்கு தெரிஞ்ச உண்மையை, திகாவுக்கு தெரிஞ்ச உண்மையை அமெரிக்கா காலம் கடந்து உணர்ந்திருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். இந்தியாவில் சமூக நீதினு வரும்போது பிராமணர்கள், பிராமணர் அல்லாதோர் அப்படின்லாம் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் சொல்லும் பொழுது பிராமண ஆதிக்கம் இருந்தது, இப்போவும் அந்த பிராமண எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிரான சீட்டே இருக்கிறாங்க. இப்போ இங்கே தான் அப்படி இருக்குன்னா அமெரிக்காவிலையும் அது வரைக்கும் குரல் போயிருக்கு. அமெரிக்காவுக்கு தேவை பெரியார் அப்படின்லாம் நீங்களும் ஒரு தடவை பேசியிருக்கீங்க. இப்போ இங்கேருந்து கடல் தாண்டி அமெரிக்கா மட்டும் இல்லை, பல்வேறு நாடுகளில் பலர் போகிறாங்க, வேலையில் இருக்கிறாங்க, வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் வந்து வரி வச்சிருக்கிறார், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வரி வச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த இப்போ அது ஃபோன் போட்டாலும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இந்த பக்கம் போகிறாரு. சீனா, இந்த ரஷ்யா, இந்த மாதிரி அங்கே தொடர்புகளில் இருக்கிறாரு. இப்போ இது ஒரு கோபம் அவங்க இந்த பக்கம் இருக்குது. இப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ட்ரம்பின் வர்த்தக ஆலோசகர் இந்தியர்கள் பெயரில் பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. எந்த வகையில் அந்த மாதிரி குற்றம் சுமத்துறாரு? பிராமணர்கள் மட்டும்தான் பயனடைகிறாங்களா? இப்போ இங்கே வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, எண்ணிக்கையில் அவங்க கம்மியாக இருந்தாலும் பெரும்பாலும் முக்கியமான பதவிகளில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற வர்த்தக ஆலோசகர், ட்ரம்ப்புடைய வர்த்தக ஆலோசகர் இந்தியர்கள் பெயரில் பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை சொல்கிறாரு. இதில் வந்து மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும்னு சொல்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரு? ராஜவேல், ரொம்ப இது ஒரு தமாஷான ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு ஆழமான நுணுக்கமான ஒரு அறிக்கை நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னவரோட பேர் வந்து பீட்டர் நவ்ரோ. பீட்டர் நவ்ரோ என்பவர் ட்ரம்பினுடைய அதிகாரபூர்வமான பொருளாதார ஆலோசகர்களில் ஒருத்தர். அந்த பொருளாதார ஆலோசகர் எந்த நேரத்தில் இதை சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு சிதைந்து போயிருக்கின்ற நிலையில் ட்ரம்ப் 3-4 முறை தொலைபேசியில் அழைத்தும் மோடி வந்து அந்த ஃபோனை எடுக்கலை அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலையோ எந்த செய்தித்தாள்லேயும் வரல. ஜெர்மனிலேருந்து வந்த ஒரு செய்தித்தாளில் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்முடைய பஜனை கோஷ்டிங்க. ஒரு வெளிநாட்டோடு இருக்கிற உறவு எப்போ பாதிக்கப்படுதுன்னு சொல்லும்போது, ஒரு நாட்டோட போய் ரொம்ப ஐக்கியப்படுத்திக்கிட்டு நாங்கள் பிரிக்க முடியாத சகோதரர்கள்னு என்றைக்கு நம்ம சொல்கிறோமோ அன்றைக்கி வந்து அது எதிர் துருவத்தை நோக்கி திரும்புவதற்குண்டான வாய்ப்புகள் எப்போவுமே உண்டுன்றதை மோடி உணர்ந்திருப்பார், இந்தியாவும் உணர்ந்திருக்கு. நேற்று முந்தா நாள் கூட ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பேரணி நடந்திருக்கு, இந்தியர்களை வெளியேற்ற வேண்டும்னு. அதை ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து கண்டித்து கொண்டிருக்கிறது. அயர்லாண்டில் ஒரு பார்க்கில் விளையாடிட்டு இருந்த இந்தியாவை சார்ந்த ஒரு சின்ன குழந்தைய அந்த ஊரில் இருக்கிற பிள்ளைங்க கோ பேக் டு இந்தியான்னு போய் அடிக்கிறாங்க. பல ஊர்களில் வந்து இது தொடங்கிடுச்சு. இது குறிப்பாக பிராமணர்களை மட்டும்தான் நம்ம சொல்லணுமா அப்படின்னு சொன்னால், அவர் அந்த வார்த்தையில் பயன்படுத்தி இருக்கின்ற பிராமணர்கள் என்ற வார்த்தை அவர் எதுக்காக அதை சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனோடு இந்தியா நடத்துகின்ற பேச்சுவார்த்தைக்கு முன்னால் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா இந்தியாவிடமிருந்து பெறுகின்ற பணத்தை வைத்துக்கொண்டு உக்ரைனுடையான போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் கிடைக்கின்ற லாபத்தை இந்திய பிராமணர்கள் முழுமையாக அனுபவிக்கிறார்கள்.
அதற்காக எளிய இந்திய மக்கள் சுரண்டப்படுகிறார்கள்னு அவர் சொல்லியிருக்கார். புரியுதுங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய முழு அர்த்தம் அதான். அதில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, இந்த பிராமின் கம்யூனிட்டி என்று அழைக்கப்படுகின்ற பிராமணர்கள் இந்தியர்களை சுரண்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாஸ்டன் பிராமின் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அந்த பாஸ்டன் பிராமின் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு பின்னால் ஒரு பொருள் இருக்குது. அது வேறு ஒரு அர்த்தத்தில் சொல்லப்பட்ட பொருள். அதை நம்ம முதல்ல பார்த்துருவோம். அதாவது ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், சீனியர்னு சொல்லுவாங்க, 1860 ஜனவரியில் அட்லாண்டிக் மந்த்லி அப்படின்ற ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரை எழுதும்போது அந்த காலகட்டத்தில் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் உலகம் எங்கேயுமே குடியேற்றம் நடந்துக்கிட்டு இருந்தது. இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவில் போய் குடியேறாங்க. அந்த காலகட்டத்தில் வெள்ளைக்காரர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஆட்சி செஞ்சிகிட்டு இருக்கான். ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் இருந்த அதிகார பதவிகள் அனைத்தையும் அனுபவித்து கொண்டிருந்தது ஒரே ஒரு ஜாதி தான். ஐசிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு, ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, இதை போன்ற எல்லா பதவிகளிலும் வெள்ளையர்கள் கொண்டு வந்த ஆங்கிலத்தை படித்துவிட்டு வெள்ளையர்களை விட நாங்கள் அறிவாளிகள்னு சொல்லிக்கிட்டு வெள்ளையர்களையே கிட்டத்தட்ட தங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த காலம். அந்த காலகட்டத்தில் தான் விவேகானந்தர் போய் இந்து மதத்தினுடைய பெருமைகள்லாம் சிக்காகோவில் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ராமநாதபுரம் சேதுபதி காசியும் கொடுத்துட்டு தனக்கு வந்து அழைப்பை வந்து அவருக்கு கொடுத்து அனுப்புனார். நான் 100 வாட்டி பேசிட்டேன். அப்போ அந்த இந்துத்துவா என்கின்ற ஒன்றை விவேகானந்தர் விதைத்த காலம். அப்போது வந்து இந்த வெள்ளையர்கள் ஆதிக்கம் இருந்தப்போ இந்தியாவுக்கு தொடர்பு இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கு இருந்த தொடர்பு அதெல்லாம் இருக்கும்போது வெள்ளையர்களும் போய் அங்கே குடியேறாங்க. அப்போ பாஸ்டன் என்ற பகுதியில் வெள்ளையர்கள் அதிகமாக போய் குடியேறான். இங்கிலாந்து, அந்த இடத்துக்கு பேரே நியூ இங்கிலாண்டுன்னு பேர் வருது. அந்த நியூ இங்கிலாந்து பகுதியில் வந்து பாஸ்டனில் போய் குடியேறிய வெள்ளையர்களுக்கு அவர்கள் மூலமாக நான் சொன்ன இந்த விவேகானந்தர் தாக்கம் அது இது இங்கேருந்து வரும்போதெல்லாம் இங்கே நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே சிறந்த மொழி எதுன்னு சொல்கிறாங்க, சமஸ்கிருதம்னு சொல்லுவாங்க, கடவுளுடைய மொழின்னு சொல்லுவான், தேவனுடைய மொழின்னு சொல்லுவான். அதை யாருக்கும் வந்து படிக்கிறதுக்கு உண்டான அனுமதி கிடையாதும்பான். கோவில் கற்பகத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லுவான். அதில் அவன் பேசுனதும் கிடையாது, எழுதுனதும் கிடையாது, படித்ததும் கிடையாது. பேசாமல் படிக்காமல் எழுதாமல் இருக்கின்ற ஒரு மொழி இன்னைய தேதிக்கு கூட ஒரு 30,000 மேலே அந்த மொழி தெரியாது. அதுக்கு டெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் எந்த இடத்திலும் படிப்பதற்கு உண்டான ஒரு மொழியாக இல்லாமல், வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு மொழியாக இல்லாமல், உலகம் பூரா போய் உலகத்தில் இந்த மொழி தான் சிறந்த மொழின்னு அவங்ககிட்டருந்து கடன் வாங்கின ஆங்கிலத்தில் படிச்சுட்டு அந்த வெள்ளைக்காரன் தலையிலே ஏற்றிட்டான். அப்போ அந்த காலகட்டத்தில் குறிப்பாக இப்போ நம்ம ஜக்கி வாசுதேவெல்லாம் எப்படி போய் வியாபாரம் பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி ஓஷோ போய் வியாபாரம் பண்ணார், மகரிஷி போய் வியாபாரம் பண்ணார். இவங்க எல்லாமே அங்கே போய் வச்சது வந்து யோகா கடை. நான் அதை யோகா கடைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனவள பயிற்சி, யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் வந்து அவர்கள் அறியாத காலத்தில் இது வந்து ஒரு பெரிய சமாச்சாரம்ன்ற மாதிரி போய் இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க அவனுடைய ஆங்கிலத்தை பயன்படுத்தி. ஆகவே அந்த நியூ இங்கிலாந்து பகுதியில், பாஸ்டன் பகுதியில் சென்ற ஆங்கிலேயர்கள் உட்பட இங்கிருந்து சென்றவர்கள் உட்பட இவங்கெல்லாம் எங்கெல்லாம் போவான்னு பார்த்தீங்கன்னா, ஹார்வர்டு யூனிவர்சிட்டி மற்ற மாதிரி இடங்களில் போய் இந்த வேலைக்கெல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் உயர்ந்த குடிப்பிரிவில் இருந்து வந்தவர்கள், கலாச்சாரத்தில் உயர்ந்தவர்கள், தேவனோடு நேரடியாக பேசுகின்ற அளவிற்கு எங்கள் மொழி வலிமை வாய்ந்தது, நாங்கள் மூளை வலிமை வாய்ந்த பிராமணர்கள் அப்படின்ற கருத்தை இவன் பொதுவாக சொல்கிறான். பார்த்தீங்களா, இந்த பொதுவாக சொல்லப்படுகின்ற கருத்து வந்து இவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா, எங்களுடைய கலாச்சாரம் உயர்ந்தது, எங்களுடைய படிப்பு உயர்ந்தது, நாங்கள் அறிவில் மேம்பட்டவர்கள், ஹார்வர்டு யூனிவர்சிட்டி போன்ற இடங்கள்லாம் நாங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவோம். இப்போ சுப்பிரமணிய சாமியை பார்த்தீங்கன்னா ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ம்பார். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க எந்த பிராமணனும், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், சுப்பிரமணிய சாமி, அப்புறம் மூளை வலிமை உள்ள இந்த கும்பல்லாம் இருக்குல்ல, கமலா ஹாரிஸ் வந்து போனப்போ எங்களவான்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மறுபறிவிக்கை கூட வரல. வட இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் மற்றும் பிஜேபியில் இருக்கிறவர்கள், பிராமணர்கள் உள்பட அதை எதிர்த்து பேசியிருக்காங்க. அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அந்த பாஸ்டன் பகுதியில் போன அந்த உயர்குடி பிரிவில் இருந்தவங்க போகிறாங்கள இருக்காங்க பற்றியா, தங்களை வந்து மிகப்பெரிய அறிவாளிகள்னு சொல்லிக்கும் போது அந்த இடத்துல வந்து அந்த பிராமின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறார்.
இந்த மாதிரி பெரிய உயர்ந்த கலாச்சாரம், உயர்ந்த படிப்பு, மேல் பதவியில் தான் இருப்பாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் ரொம்ப பெருசு, தங்கள் ஜாதியை விட்டு வேறு எங்கேயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஆகவே அந்த சமூகத்தை வந்து அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வருவாங்கன்ற கருத்தியல் இருக்குது பாருங்கள். அந்த கருத்தியலினுடைய அடிப்படையில் யாரெல்லாம் வந்து வெள்ளைக்கார மாதிரியே கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டானோ, யாரெல்லாம் வெள்ளைக்கார மாதிரியே இங்கிலீஷ் பேசி பழகினானோ, யாரெல்லாம் அவர்களோடு அடையாளப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பாஸ்டன் பகுதியில் அவர்கள் பாஸ்டன் பிராமின்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள்னு அவர் தான் முதல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். யார்? ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் சீனியர். அந்த அட்லாண்டிக் அந்த பத்திரிகையில், அட்லாண்டிக் மந்த்லியில் ஜனவரி 1860 வந்து அவர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதுகிறார், கட்டுரையா. அப்போ அவர் குறிப்பிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து இந்த யோகா மெடிடேஷன் மேலாம் உங்களுக்கு ஒரு அக்கறை வருது. இப்போ ரமணாசிரமம் போனீங்கன்னா வெள்ளைக்காரனுங்க எத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்கன்னு அதை நான் தனியாக பேசியிருக்கேன். பாப் மார்லி உள்பட, சோமர்செட் மாம் எழுத்தாளர் உள்பட இவங்கெல்லாம் எப்படி இங்கே வந்துட்டு போனாங்க அப்படின்றது வந்து சங்கராச்சாரியார் அதுக்கு என்ன வேலை பண்ணார்லாம் நான் நிறைய பேசிட்டேன். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய மூளைக்குள் செலுத்தப்பட்ட ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா எலைட். அந்த எலைட்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கின்ற மனிதர்களை அமெரிக்கா வரைக்கும் போய் அவன் வெள்ளைக்காரனாகவே இருந்தால் கூட அவனுக்கு பாஸ்டன் பிராமின்ஸ்ன்னு யார் எழுதுறா? எழுத்தாளர் எழுதுகிறார். அப்போ அந்த பிராமின் என்கின்ற ஒன்றை நான் சொன்ன மாதிரி பேசாத ஒரு மொழியை வைத்துக்கொண்டு, எழுதாத ஒரு மொழியை வைத்துக்கொண்டு, எந்த விதத்திலும் படிப்பறிவிற்குள் உள்ளே கொண்டு வராத ஒரு மொழியை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு போய் ஆதிக்கத்தை கொண்டு போய் செலுத்திட்டாங்க. அப்படி செலுத்தின இடத்துல அதுக்கும் பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டத்தில் போகிறாங்க இல்லையா பிராமணர்கள், அதை வந்து அவங்க தங்களுக்கு ஏதுவாக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருப்பேன், பறையான்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த பறையா என்கின்ற வார்த்தை தமிழ் சமூகத்தில் ஆதிகுடி மக்களை இழிவாக பேசுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த காலகட்டத்தில். ஆனால் பறையடிப்பவர்கள், பறையர் என்பது தொல்குடி வார்த்தை. ஆனால் அதை பயன்படுத்தி ஒரு சமூக மக்களை இழிவுபடுத்துகின்ற வழக்கம் இருந்ததுன்றதை வெள்ளைக்காரன் டிக்ஷனரிக்கு போயிடுச்சு. சதாம் ஹுசேனை வந்து இன்டர்நேஷனல் பறையான்னு சொல்லுவாங்க. சமூகத்திலிருந்து யார் விலக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வைக்க வேண்டுமோ, அரசியல்வாதியாக இருந்தால் கூட சுப்பிரமணிய சாமியை அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை வந்து இலக்கணத்து, அதாவது டிக்ஷனரியிலேருந்து எடுக்கணும். டிக்ஷனரிலேருந்து எடுக்கிறதுக்கு வந்து விசிகா போராடணும், திருமாவளவனுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு விண்ணப்பமே வச்சேன் ஒரு ப்ரோக்ராமில். அவங்க இது வரைக்கும் அதை நோக்கி நகரல. அந்த வார்த்தை வந்து இன்றைக்கும் டிக்ஷனரியில் இருக்குது. அப்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கீழாக இருக்கிறவனுக்கு பயன்படுத்துகிற இன்னொரு வார்த்தையை உலகத்தில் யாராக இருந்தாலும், அவன் வெள்ளைக்காரனாக இருந்தாலும் அந்த மாதிரி கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு உயர் பதவியில் இருக்கிற எல்லாரையும் அனுபவிக்கிறவர்களுக்கு பேர் வந்து பிராமின். அதில் அந்த பாஸ்டன் பிராமின்றவங்க இந்த 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருந்தவர்கள்ன்றதை தான் ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் வந்து கட்டுரையில் எழுதுகிறார். அப்படி தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை, அந்த வார்த்தை பிரயோகத்தை இன்றைக்கு ட்ரம்பினுடைய பொருளாதார ஆலோசகர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கணும், அது இல்லைன்னு சொன்னால் 35 முறை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உண்டான போரை நான் தான் நிறுத்தினேன். நான் தொலைபேசியில் அழைத்த 5 மணி நேரத்திற்குள் 2 பேரும் கையை கட்டிக்கிட்டு வாயை கட்டிக்கிட்டு போரை நிறுத்திட்டாங்கன்னு போன வாரம் கூட ட்ரம்ப் பேசியிருக்கார். ஆனால் மோடிக்கு எத்தனை முறை தொலைபேசி அழைப்பு வந்தாலும் அவர் எடுக்கலன்ட்டு ஜெர்மன் நியூஸ் பேப்பர் எழுதியிருக்கு. இப்போ இந்த வரி விதிப்பு வந்ததுக்கு பிற்பாடு ஏற்றுமதியினுடைய பொருளாதாரம், சந்தை மதிப்பு எல்லாம் கீழே இறங்கிச்சுன்னு கட்டுரை வந்துக்கிட்டே இருக்கு. இந்த கட்டத்தில் இந்தியாவிற்கு நேர் எதிரான இந்த ஒரு அறிக்கையை ட்ரம்பினுடைய பொருளாதார ஆலோசகர் குறிப்பாக பிராமணர்களை மையப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? அவரே என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியர்கள் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பிராமண சமூகம் இந்தியாவை சுரண்டுகிறது என்ற பொருளில் அது அந்த பாஸ்டன் பிராமின்ஸ் என்ற வார்த்தை எதுக்காக வந்துச்சோ அந்த அர்த்தமே வேற. ஆனால் இவங்க போய் தங்களை அறிவாளிகளாக காட்டிக்கிட்டதால வந்த வார்த்தை அது. அதனால நான் நேரடியாக கேள்வி கேட்குறேன், அந்த மொழிக்கும் உனக்கும் தொடர்பே இல்லை, கர்ப்பகிரகத்தை தவிர வேற எங்கேயும் அதை வைக்கல, நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு படிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அந்த மொழியில் நீ படிக்கலை, அந்த மொழியில் நீ கம்ப்யூட்டர் கற்றுக்கல, அந்த மொழியில் நீ டாக்டர் ஆகலை, அந்த மொழியில் நீ ஐஏஎஸ் ஆகலை, அந்த மொழியில் நீ ஐபிஎஸ் ஆகலை, ஆனால் இங்கிலீஷ் பேசிக்கிட்டே சமஸ்கிருதம் தான் உலகத்தில் உயர்ந்ததுன்னு எப்படி சொல்லுவேன்? இது எவ்வளோ பெரிய முரண்பாடுகளை கொண்ட
அயோக்கியத்தனமான சமூக நீதிக்கு மிக எதிரான வாழ்வியல் முறை, பேச்சு முறை, எழுத்து முறை, இந்த முறைகளை அறியாத தாழ்வு மனப்பான்மை கொண்ட தங்களை முற்போக்கு சமுதாயம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற சில முட்டாள்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் பிறந்தாலும் நான் ஆங்கிலத்தில் பேசுகின்ற காரணமாகவே அவனுக்கு சமமாயிட்டன் நினைச்சு கொண்டிருக்கின்ற முட்டாள்கள், இந்த இடத்திற்கு வர முடியவில்லையே என்ற தாழ்வு மனப்பான்மையில் இருக்கின்ற நமது எளிய மக்கள் எல்லாரையும் ஏறி மேஞ்சி இவன் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான்றதான் அதனுடைய உட்பொருள். இந்த உட்பொருளில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போது காங்கிரஸ் எதிர்க்கட்சி தானே, அந்த காங்கிரஸினுடைய எதிர்க்கட்சி இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கிற சில பிராமணர்களே இதை எதிர்த்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்றுலேருந்து. ஆனால் இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தினுடைய நியாயத்தை அமெரிக்காவுக்கு சொல்றதுக்கு யாருடைய தலைமையில் அனுப்புனாங்க? உலக நாடுகளுக்கு. சசி தரூர் இந்த பொதுமக்களோடு கலந்து அவர் செய்திருக்கின்ற அரசியல் என்ன, பொதுமக்களோடு அவருக்கு இருக்கின்ற பழக்கம் என்ன, ஜெய்சங்கருக்கும் பொதுமக்களுக்கு என்ன தொடர்பு இருக்கோ, நிர்மலா சீதாராமனுக்கும் பொதுமக்களுக்கு என்ன தொடர்பு இருக்கோ, சுப்பிரமணிய சாமிக்கும் பொதுமக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கோ, அந்த தொடர்பு தான் சசி தரூருக்கும் இருக்கு. சசி தரூருடைய ஸ்டேட்மெண்ட் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் குழன்னு இங்கிலீஷ் பேசுவார். உடனே இங்கிலாந்தில் போய் இங்கிலாந்தில் இருக்குன்னு நீங்கள் எங்கள் நாட்டை சுரண்டிக்கிட்டு வந்துட்டீங்கன்னு அவர் பேசின ஒரு பேச்சை எல்லாரும் குறிப்பாக அவருடைய ஆங்கில அறிவை பாருங்கள், புலமையை பாருங்கன்னு சொல்லுவாங்க. பல பேருடைய கவனத்துக்கு வராத ஒரு செய்தியை நான் இன்றைக்கி பதிவு பண்ணுறேன். சசி தரூர் பொதுவாக பேசுனது ஒன்று ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் வரும். அதை தயவு செய்து தேடி பார்த்து போடுங்க. அவருக்குள்ளே இருக்கிற ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஜாதிய வன்மம் தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதில் பேசுவார், the Indians cannot kiss in public but they can piss in public number. அதாவது இந்தியர்கள் பொது இடங்களில் முத்தம் கொடுத்தா அவமானம், ஆனால் மூத்திரம் போனால் அவமானம் இல்லை அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸில் அவர் பேசியிருப்பார். Bleep this out when I quote it, but India is the only country in the world where you can piss in public but can't kiss in public. இங்கே எல்லாரும் நேரத்தை பற்றி பேசுவாங்க, ஆனால் கடைசியில் லேட்டாக தான் போவாங்க. Everybody will discuss about punctuality but that everybody will arrive late அப்படிம்பார். அதை மூணாவது சொல்லிட்டு அதில் தான் அந்த வன்மமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும். மை கசின் யூஸ் டு டெல் மீ ஆஃபன், இஃப் யூ வாண்ட் டு கம் ஃபார்வர்ட் இன் திஸ் கண்ட்ரி யூ மஸ்ட் பி பேக்வர்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் சசி தரூருடைய டிஎன்ஏல இருக்கிற ஒரு வன்மம். An uncle of mine could bitterly remark, in this country you can't go forward unless you're a backward. இந்த நாட்டில் நீ ஃபார்வர்டாக வரணும்னு முயற்சி பண்ணினா, முன்னேறணும்னு முயற்சி பண்ணினா, நீ பின்தங்கிய வகுப்பை சார்ந்தவனாக இருக்க வேண்டும்ன்றத சசி தரூர் குழகுழா வழவழா இங்கிலீஷில், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த சசி தரூர் உள்பட நீங்கள் போய் போட்டு பாருங்கள். எனக்கு ஒன்றும் சசி தரூர்லாம் நான் ஏன் அதை எடுத்து பேசணும்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஆங்கில அறிவை வைத்துக்கொண்டு பொதுமக்களோட எந்த தொடர்பும் இல்லாமல் காங்கிரஸை சுரண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கும்பலில் இவரெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். பொதுமக்களோடு இப்படி தொடர்பு இல்லாத பல பேரை வச்சுக்கிட்டு இருந்த காரணத்தால் தான் காங்கிரஸால் இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியல. நான் இந்த லிஸ்ட்டில் பி சிதம்பரத்தை கூட சேர்ப்பேன். பி சிதம்பரம் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய அறிவாளி. அவருடைய சட்ட அறிவு, அவருடைய தமிழ் அறிவு, ஆங்கில அறிவெல்லாம் நின்று கேட்க வேண்டிய பொக்கிஷம். ஆனால் அவங்கெல்லாம் பொதுமக்கள்கிட்ட ஓரளவுக்கு போகாத காரணத்தால் தான் இன்றைக்கி அவங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியல. இப்படி மக்களிடமிருந்து விலகி இருக்கின்ற நபர்களால் தான் ஒரு இயக்கம் இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்படுது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அமெரிக்காவில் வேறு சில இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சியாட்டிலில் தொடங்கி கலிஃபோர்னியா வரைக்கும், சான் பிரான்சிஸ்கோ வரைக்கும் நீங்கள் இங்கே வந்திருக்கிற இடத்துல உங்கள் ஜாதிய பாகுபாடுகளை காட்டக்கூடாது, அரசியல் ரீதியாக உங்கள் ஜாதிகளை பற்றி இங்கே பேசக்கூடாது, நீங்கள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பிரிவினையை இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டு கொண்டு இன்றைக்கும் அமெரிக்க நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவிலிருந்து போன விவேக் ராமசாமி நான் அடுத்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வரணும்னு சொல்கிறாரு. கமலா ஹாரிஸ் வேட்பாளராக நிற்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டார். சு சீனிவாசன் சொல்கிற இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருத்தர் நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கார். அப்போ உங்களுக்கெல்லாம் இந்த பதவிகளை கொடுத்தது எது? இதுதான் அந்த பாஸ்டன் பிராமின் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகளுக்குள் பின்னால் இருக்கின்ற ஒரு மறைபொருள். எந்த அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, பகட்டு வாழ்வை நடத்தி கொண்டு எளிய மக்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல், உடைகளில் நாங்கள் தான் சிறந்தவர்கள், உணவில் நாங்கள் தான் சிறந்தவர்கள், எங்கள் கலாச்சாரம் தான் உயர்ந்தது, எங்கள் மதம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது
இந்த அமெரிக்காவினுடைய கிழக்கு கடற்கரை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மத தீவிரமான சிந்தனை உள்ளவர்கள். அவங்களுக்கும் எதிரான ஒரு இயக்கமாக இவங்கெல்லாம் அறியப்பட்டவங்க. அங்கே கிறிஸ்தவர்களுக்கு உண்டான முன்னுரிமையில முக்கியன்றதுல கருப்பர்களுக்கு சர்ச்சை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கூல் கிளக்ஸ் கிளான்லாம் வந்தது. கருப்பர்களுடைய தேவாலயங்கள் இருக்குல்ல, அதை கொளுத்துறதுக்கே வெள்ளையர்கள் இயக்க ஆரம்பித்தாங்க. அதையும் நான் ஒரு 10-20 வாட்டி பேசிட்டேன். இப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கிற இடத்துல அமெரிக்காவில் நீதிமன்றங்களில் வழக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன். பிளாக் லைவ் மேட்டர்ஸ் ஒரு இயக்கம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. ஈக்குவாலிட்டி லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேருந்து போனாங்க, தென்மொழி சவுந்தரராஜன் ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அங்கே கருப்பர்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடூரம், பாகுபாடு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து போன இந்தியர்களை அங்கே குடியேறிய உயர்குடியை சார்ந்த இந்த பாஸ்டன் பிராமின்ஸ், அந்த பாஸ்டன் பிராமின்ஸ்ன்றது பறையா என்பது எப்படி ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான ஒரு பொது வார்த்தையோ, அந்த மாதிரி தங்களை உயர்குடியாக நினைத்து கொண்டு மேட்டுக்குடியாக நினைத்து கொண்டு அடுத்தவர்களை மதிக்காமல் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருந்த ஒருத்தருக்கு அமெரிக்கா வச்ச பேர் பாஸ்டன் பிராமின்ஸ். அந்த வார்த்தை இப்போ சமீப காலமாக எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உறவு முறைகள்லாம் சிதைஞ்சிக்கிட்டு வருது இல்லையா, சிதைஞ்சிட்டு வர நேரத்தில் நீங்கள் இங்கே எங்களை ஆதிக்கம் செலுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரடி பொருளுக்கு போகிறான். பிராமணர் அல்லாதவர்னு. இதுதான் நான் விளக்கமாக சொல்லணும்னா இதுதான். அப்படி சொல்கிற இடத்துல இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி இது ஒரு முடியாத ஒரு பிரச்சனை. எப்படி சொல்கிறது, முடியாத ஒரு விவாதம், ஒரு தத்துவ போர், ஒரு வர்க்க போராட்டம். இந்த வர்க்க போராட்டம் நடக்கிற இடத்துல பெரியார் என்ன சொல்லி கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா, எவனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கிடையாது, எல்லோரும் சமமாக நடத்தப்படணும்னு நினச்சிங்கன்னா, எவனெல்லாம் கோயில் உள்ளார போக முடியாததோ, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத பெரியார் எல்லாருக்கும் கோயிலுக்கு போகிற உரிமையை வாங்கி கொடுத்தா, உள்ளக போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு தன்னை தனக்கு கீழே இருக்கிற ஜாதிக்கு மேல் ஜாதியாக நினச்சிட்டு பெரியாரை திண்டிகிட்டு இருக்கான். இதுதான் அவலம். இதை நீங்கள் நுணுக்கமாகவும் ஆழமாகவும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா, அமெரிக்கா அடுத்தவர்களை என்னவாக பார்க்க ஆரம்பிக்கிறது. உலகத்தில் 190 நாடுகள் இருக்குது, 195 நாடுகள் இருக்குன்னா குறைஞ்சது 100-150 நாடுகள்லேருந்து குடியேற்றம் பண்ணி அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்கவன் இருக்கான், வேலை செய்கிறவன் இருக்கான், சம்பாதிக்கிறவன் இருக்கான். வெறும் 1 கோடி பேர் இருக்கிற யூதர்கள் இஸ்ரேலில், அமெரிக்காவில் இருக்கின்ற யூத குடிமக்கள் தான் அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த 100 நாடுகள் மேலே பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை, 190 நாடுகள் மீது பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை இந்தியாவில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவான பிராமணர்கள் மீது அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய பொருளாதார ஆலோசகர் பயன்படுத்தி இருக்கின்ற இந்த வார்த்தை என்பது இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. விண்டல் ஆலிவர் அவர்களால் 1860 ஜனவரியிலேயே கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தை. அப்பவே எவ்வளோ தூரம் கொண்டு போய் இதை நுழைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். எந்த காலகட்டத்திலிருந்தே இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற 3 விஷயங்கள் ஒன்று, சமஸ்கிருதம் உலகின் சீரிய மொழி, அதில் இல்லாத விஷயமே கிடையாது. அதாவது கற்பனையில் கதை எழுதுனவன் இங்கேருந்து அங்கே போகும்போது ஒரு விமானத்தை கற்பனை பண்ணுறான். புஷ்பக விமானத்தில் போனாங்கன்னு சொல்லி எழுதுனா, ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சமஸ்கிருதத்தில் விமானத்தை பற்றி எழுதிட்டாங்க, ராமாயணத்தில் எழுதிட்டாங்க, மகாபாரத்தில் எழுதிட்டாங்கன்னு பேசுகிறான். எல்லோரும் விண்வெளிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அனுமார் தான் விண்வெளிக்கு போனார்னு இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிற மந்திரிகள் உள்பட பேசுகிறான். இப்படி மூட நம்பிக்கைகளை விதைத்து கொண்டிருக்கின்ற இவர்கள் ஒரு மொழியை, அந்த மொழியை தங்களுடைய கருவறைக்குள் மட்டுமே பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு கிடைக்காத அரிய பொருளாக வைத்துக்கொண்டு, அதன் மூலமாக மக்களை அறியாமையினுடைய தொடக்க நிலையிலே வைத்துக்கொண்டு அத்தனை மக்களுடைய வாழ்க்கையும் அறுவடை செய்து வாழ்வது எப்படி என்பதை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அதற்கு பயன்படுத்தியது 3: ஒன்று கடவுள், இன்னொன்று மொழி, 3வது அறிவு. எங்களுக்கு தான் அறிவு இருக்குது, எங்கள் கலாச்சாரம் தான் உயர்ந்தது இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன் வெள்ளக்காரன்லேயும் ஒரு தரம்தான். நீங்கள் நம்ம ஊரில் என்ன சொல்லுவான், ஒருத்தனை ரொம்ப பந்தா பண்ண ஒரு பெரிய அப்பாட்டக்கர் கலெக்டராம்பான். அப்போ அந்த கலெக்டர்ன்ற இடத்துக்கு அந்த இடத்துல என்ன வார்த்தைன்னா, அந்த கலெக்டர்ன்றது நீ இன்னும் அவ்வளோ பெரிய ஆளான்றது.
அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஆனால் அந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி இவ்வளோ பெருசான உடனே வாஷிங்டனில் வந்து அம்பேத்கருடைய சிலையை கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன். சர்தார் பட்டேலுடைய சிலையை யார் செஞ்சாரோ அதே சிற்பி சிலையை செஞ்சு கொடுத்து வாஷிங்டனில் கொண்டு போய் நிறுவிட்டாங்க. இப்போ இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிற கூத்தில் நான் அதனால தான் சொன்னேன், ஆஸ்திரேலியாவில் நேற்று போராட்டம். எல்லா நாடுகளிலும் நீங்கள் பாருங்கள், சென்ற இடத்தில் கோயில்களை வைத்துக்கொண்டு மத பிரச்சாரம் செய்து கொண்டு அந்த நாட்டில் குடியுரிமை வாங்கி கொண்டு அங்கே வீடு கட்டிக்கிட்டு அங்கே எலெக்ஷன் நின்று ஜெயிச்சுட்டு அந்த மக்களுக்கு எதிரான எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும்போது அந்த நாட்டிலேயே நாம் எதிர்பாராத ஒரு வடிவத்தில் ஒரு கிளர்ச்சி வருது. ஆஸ்திரேலியாவுக்கு யார் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்தா? செய்தித்தாளில் போய் பாருங்கள், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அப்போது என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியர்களை சார்ந்த ஒரு இனம் குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாருல. இப்போ இந்த நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா ஜெய்சங்கர் வந்து இங்கே இதுக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவர். நாளைக்கு இந்த பதவி இல்லைன்னா ரிட்டன் அங்கே தான். இவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் குறைஞ்சது 10 சொந்தக்காரன் அமெரிக்காவில் இருப்பான். எல்லாம் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு இருப்பான். நீ அவ்வளோ பெரிய தேசபக்தன் சொல்லும்போது உன்னுடைய ஒரு குறிப்பிட்ட இனத்தை கொச்சையாக பேசுகின்ற பொழுது why this valley of silence, especially from தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் சீரியல் எடுத்துட்டா, ஒரு டிவி சீரியலோ அல்லது நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரியல் வந்தாவோ எங்கள் இனத்தை கொச்சப்படுத்திட்டாங்க போய் ஸ்டே வாங்குறீங்கல்ல, மூளைக்கு போய் திட்டுறீங்கல்ல, கெட்ட வார்த்தையில் பேசுகிறீங்கல்ல. எச்ராஜா மாதிரி ஆள்லாம் என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறான்? ஒரு வர்க்கப்போர் விவாதம் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல ஒரு திராவிட இனம் என்பதை என்ன ஒரு கழிசடை திராவிடியா பசங்கன்னு பேசும்போது கூட இந்த தமிழ்நாடு மௌனமாக கடந்து போகிறது. அவர்களெல்லாம் நமது வாயால் பெயரை உச்சரிப்பதற்கு கூட தகுதியற்றவர்கள். அதை விட்டுருங்க. ஒரு திராவிடியா பசங்க என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு இனத்தை கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு அறிவியல் வளர்ந்த 21ஆம் நூற்றாண்டிலே உங்களுக்கு இவ்வளோ திமிரும் ஆணவமும் இருக்குன்னு சொன்னால், படிப்பறிவில்லாத மக்கள், எழுத்தறிவில்லாத மக்கள், கோமணம் கட்டிக்கிட்டு ஆங்கிலம்னா என்ன தெரியாதப்போ வெள்ளக்காரன் கொண்டு வந்த அனைத்து கல்வி நிலையங்களிலும் ஆங்கிலத்தை படிச்சுட்டு அந்த ஆங்கிலத்தை வச்சு உலகம் பூரா போய் ஆட்டையை போட்டுட்டு அங்கே ஆணி வேற பதிச்சுட்டு தேர்தலில் நின்றுட்டு பிரதமர் ஆகணும், மந்திரி ஆகணும் என்ற பதவியெல்லாம் அனுபவிச்சுட்டு அந்த நாட்டிலே நீங்கள் வேலை காமிக்கும் போது அங்கே இருக்கின்ற பூர்வகுடி மக்கள் எந்திரிக்கிறான். ஆஸ்திரேலியாவோட பாராளுமன்றத்தில் லிடியன் என்கின்ற பெண் எம்பி, ஆரிஜின் வந்து அபாரிஜின், சார்லஸை வந்து பிரின்ஸை எவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்புனாங்க பார்லிமெண்ட்லன்னு பதிவு பண்ணியிருப்போம். நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் அவருடைய பூர்வகுடி பெண் வந்து அந்த தீர்மானத்தை கீழ்ச்சி போட்டு வந்து ஆக்ரோஷமாக பேசுனது எண்டிங்க போனீங்கன்னா இணையத்தில் கிடைக்குது. அப்போ பூர்வகுடி மக்கள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் தங்களை அடக்கி ஆண்ட அமெரிக்காவுடைய வரலாறு தான். சிவப்பு இந்தியர்களை எல்லாம் விரட்டி விட்டு நீங்கள் அங்கே போய் கோல வச்சுனீங்க. நியூசிலாந்தினுடைய பூர்வகுடிகளை விரட்டிட்டு நியூசிலாந்து பிடிச்சிங்க. அபாரிஜினை விரட்டிட்டு ஆஸ்திரேலியாவில் பிடிச்சிங்க. உலகத்தில் இருக்கின்ற எல்லா வளத்தையும் சுரண்டி வெள்ளைத்தோளோடு தெரிந்து கொண்ட மக்களோடு அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் யார்? அவர்களுக்கு இணையாக ஆங்கிலம் பேசுவதுதான் உலகத்தின் அறிவு என்று அறிவித்தவர்கள் யார்? ஆங்கிலம் தெரியாதவர்களை கீழ்த்தரமாக நடத்தியவர்கள் யார்? அதை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் அனுபவித்தவர்கள் யார் என்று வருகின்ற போது அமெரிக்காவிலே இந்த டிபேட் வந்து எப்போ தொடங்கியிருக்கு? 1860 தொடங்கிடுச்சு. அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு வந்து பொருளாதார ஆலோசகர், ட்ரம்பினுடைய பொருளாதார ஆலோசகர் பொதுவாக என்ன சொல்றாரு? இந்தியர்களை விழிப்போடு இருங்க, இது சுரண்ட கம்யூனிட்டி, நான் சொல்லலை. நீங்கள் தோளில் கை போட்டுக்கிட்ட, நீங்கள் பக்கத்தில் நின்று போஸ்ட் கொடுத்த, என்ன நாங்கள் நினச்சா அமெரிக்காவில் எதையும் சாதிப்போம், நாங்கள் அங்கே பிரசிடென்ட் ஆக போகிறோம் என்று சொல்லி அங்கிருக்கின்ற மக்களையே வழக்கு போடுற அளவு கொண்டு போய் நிறுத்திட்டீங்க. இப்போ எனக்கு இதில் குறிப்பிட்ட வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு 2 பேர் இருக்கீங்க அமெரிக்காவில். ஒரு தொலைக்காட்சியிலையோ டிஷர்ட் கும்பல் எவனாவது இதை பற்றி பேசினானா ஒரு அறிக்கை விட்டுருக்கானு என்கிட்ட கொஞ்சம் காமிங்க. வட இந்தியாவில் இருக்கின்ற பிராமணர்களை நான் பாராட்டுறேன், காங்கிரஸ் உள்பட. ஆனால் இங்கே வந்து சாதாரணமாக சுதா ரகுநாதனை போய் என்ன பாடுபடுத்துனீங்க?
சுதா ரகுநாதனை என்ன பாடுபடுத்தினீங்க. அவங்க பொண்ணு வந்து ஒரு மாற்று இனத்தவனை திருமணம் பண்ண சென்றதுக்கு எத்தனை விதமான கொச்சையான, கேவலமான, கீழ்த்தரமான, அச்சிலேற்றப்பட முடியாத வார்த்தைகளில் வந்து அர்ச்சனை பண்ணீங்க. இன்றைக்கி எங்கே போனீங்க? இதோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் ஏதோ ஒரு பிராமண எதிர்ப்பு பேசணும்னு நினைப்பான். அவன் பேசுனதை நான் எடுத்து சொல்கிறேன். புரியுதுங்களா? ஆக இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவோட பிரச்சனை இருக்குது. இந்தியாவுக்கு வந்து ஒரு புதிய வெளிச்சத்தை வந்து அந்த பொருளாதார ஆலோசகர் கொடுக்குறாரு. எங்களுக்கே இப்போ தாண்டா உரைக்குது, நீங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்றார். இந்தியர்கள் பேரில் பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வச்சு பேரை வச்சு அவர் சொல்கிறாரு. எதாக இருந்தாலும் ஒரு இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு சமூகத்தை அவர் குறிப்பிடுறாரு. இது வந்து ஒரு மோசமான அறிக்கை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இது சம்மந்தப்பட்டவர்கள் சரியான பதிலடி கொடுக்கல அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதில் கொந்தளிக்கிறது இல்லையா? நான் ஒன்றுமே கொந்தளிக்கலையே. நமக்கெல்லாம் வந்து தெரிஞ்ச உண்மையை இன்றைக்கி அமெரிக்காவும் பேச ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னேன். நீதி கட்சிக்கு தெரிஞ்ச உண்மையை, பெரியாருக்கு தெரிஞ்ச உண்மையை, திமுகவுக்கு தெரிஞ்ச உண்மையை, திகாவுக்கு தெரிஞ்ச உண்மையை அமெரிக்கா காலம் கடந்து உணர்ந்திருக்கு. இப்போ இங்கே என்ன தலைகீழ மாற்றம்? இதில் எது சரியா தப்போ அது எந்த கருத்தாக இருந்தாலும் இங்கே உள்ளவங்க அது வந்து பதிலடி இல்லை. இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்சு நீங்கள் பாருங்களேன். அங்கே இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்கல்ல, இங்கே இந்த பிஜேபியினுடைய ஆதிக்கம் அதிகமாக அதிகமாக நம்ம பொறுப்பாக என்ன பேசுகிறோம்? பொறுமையாக பொதுவாக சிறுபான்மையிற்கு எதிராக பிஜேபி அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிக்கிட்டு வருது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக அவங்கள அழிக்கிறாங்கன்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில இயக்கங்கள், சில இன மக்கள் அவங்க கூட்டு சேர்ந்த காரணத்தால் தனிப்பட்ட முறையில் நான் பாருங்கள், ஒரு சில கட்சி வந்து பிஜேபியோட கூட்டணி இருக்குல்ல, அந்த கட்சியில் இருக்க கிறிஸ்தவர்கள் வந்து பிஜேபிக்கு கொடி தூக்கிட்டு அலையிறான். இஸ்லாமியர்கள் சில பேர் பிஜேபிக்கு கொடி தூக்கிட்டு அலையிறான். தனிப்பட்ட முறையில் சில ஜாதிய குழுக்கள் வந்து பிஜேபி கூட கொடி தூக்கிட்டு அலையுது. அது கூட பரவாயில்ல. இந்த குறிப்பாக கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் சார்ந்த சிறுபான்மை இன மக்கள் இருக்கான் பாருங்க, தன்னுடைய மதத்துக்கே துரோகம் பண்ணிட்டு பிஜேபிக்கு பின்னாடி போயிட்டு இருக்கான். நம்ம இவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த மக்களுக்காக தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா உங்களை ஒழிக்கிறது தான் யார் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே இப்படி ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்கா முழிச்சிச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பேசியிருக்கேன், தொடர்ந்து பேசியிருப்பேன். அமெரிக்காவுக்கு பெரியார் தேவைப்படுவார், இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிற கூத்துக்கு வந்து அங்கே வந்து மறுமலர்ச்சி இயக்கங்கள் வரப்போகுது, உள்ளூர் மக்கள் பேசுவான்னு நான் சொன்னேன். அதனால தான் நான் சொன்னேன் இந்த ஆஸ்திரேலியா உதாரணம், அயர்லாந்து உதாரணம், இங்கிலாந்து அந்த இது நடந்திருக்கு, ஆஸ்திரேலியாவில் நடந்து. ஆஸ்திரேலியா சமீபத்தில் 3 நாளைக்கு முன்னாடி. செல்லுகின்ற இடமெல்லாம் இந்தியர்களுக்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது? இது வந்து மிக முக்கியமான கேள்வி. இதை தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஏன் யாருமே பேச மாட்டாங்கன்னா, அதிகபட்சமான பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த கும்பல், கிரீன் கார்டு வைத்து கொண்டிருக்கின்ற இந்த கும்பல், குடியுரிமையை ஏற்கனவே வாங்கி கொண்டிருக்கின்ற இந்த கும்பல், மற்றவங்களுக்கு H1Bயில் இருக்கிறவனுக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, இடஒதுக்கீடு பற்றி நாங்கள்லாம் கவலைப்பட மாட்டோம்னு சொல்கிற இடத்துல நேர்மையான முறையில் வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷே சொல்கிறார் ஒரு கூட்டத்தில், இடஒதுக்கீடு என்பது இருக்கணும். உயர்ந்த ஜாதிக்காரை வந்து 2 காலிங்க வந்து ஃப்ரீயாக வச்சுட்டு ஓடுவான், காலை கட்டிட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களை நீங்கள் ஓட விடாதீங்க, தாழ்த்தப்பட்டவங்களை வந்து பாகுபாடு காட்டாதீங்க, நீதிபதி பேசுகிறார். அந்த நேர்மையை நம்ம பாராட்டணும். அப்படியே அதில் ஆட்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது அமெரிக்கா இன்றைக்கு பேசியிருக்கின்ற பேச்சு என்பது இந்தியாவினுடைய எதிர்காலத்தில் எங்கேயோ ஒரு எழுச்சியையோ அல்லது ஒரு மாற்றத்தையோ அல்லது புதிய சிந்தனையோ விதைத்து இருக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கணும். பொதுவாக பிராமணர்கள் அவர் சொன்னாலும் இந்தியாவில் இருக்கிற விவாதம் இன்றைக்கி அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படி பேசினார், அங்கே இருக்கிற பூர்வகுடி ஒருத்தர் இப்படி பேசியிருக்கிறார், அதுதான் கவனிக்கப்பட வேண்டியது. இது வந்து நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், இப்போ வந்து வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.